Hi, I'm Manimegla Vijayarangan. I'm fine and I'm in the pink of health, and I'm sure even you all are hale and healthy and fine too. நான் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி I really feel very happy. I feel very relaxed and I'm going to receive you with a lovely smile. ஓரளவாவது புரிஞ்சுதான் நான் என்ன டாபிக் எடுக்க போகிறேன்னு. Yes, today I am going to take the topic adjective. Adjective na enna actually? You all know what is a noun. Noun na enna name of a person, place, animal or thing. Illaya? Ipo boy, girl, pen, book அது மாதிரி சொல்கிறோம். அதெல்லாம் தான் noun. ஸோ அந்த நவுனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கறது தான் adjective. It adds to the meaning of the noun. நவுனை கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிறது தான் adjective. Okay? It qualifies the noun. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாய்னா குட் பாய், பிரில்லியன்ட் பாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ புக், இன்ட்ரெஸ்டிங் புக், எக்ஸலண்ட் புக், அது மாதிரி. இப்போ இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து அனுப்புங்க எனக்கு, ஏன்னா நானே சொல்லிக்கக்கூடாது எங்கள் வீடியோவை பற்றி. இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். அது என்னென்ன கைண்ட்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி அட்ஜெக்டிவ் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, அடுத்து adjective of quantity, adjective of number, then demonstrative adjective, distributive adjective, possessive adjective, proper adjective and interrogative adjective. இப்போ ஒவ்வொரு அட்ஜெக்டிவாக நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த எண்ட் ஐ வில் கிவ் ஆல் த அட்ஜெக்டிவ்ஸ் மிக்ஸ்ட் அப். எல்லா அட்ஜெக்டிவ்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எது அட்ஜெக்டிவ்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜெக்டிவ்ஸில் என்னென்ன டைப்புன்றதை நீங்களே பண்ணணும். ஓகே, அது ஒர்க் ஷீட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி பார்க்கலாம். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அந்த நேம்லேயே இருக்குது பாருங்கள். குவாலிட்டி அப்படின்னா தரம். ஒரு பொருளாட்டம் ஒரு மனுஷங்களாட்டம் தரம் சொல்லுவோம் இல்லையா, நல்லவங்களா கெட்டவங்களா எப்படிப்பட்டதுன்னு, அதுதான் குவாலிட்டி. அந்த ஸோ எந்த நவுன் வருதோ அதுக்கப்புறம் அந்த நவுனோட குவாலிட்டியை சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இப்போது ஒரு சில நவுன்ஸ் சொல்கிறேன், இப்போ அதுக்கேற்ற அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு கேர்ள் சொல்கிறேன். கேர்ள் அது ஒரு நவுன், அதுக்கேற்ற அட்ஜெக்டிவ்ஸ் எதுனா ட்ரை பண்ணுங்கள். பியூட்டிஃபுல் கேர்ள் சொல்லலாம், பிரில்லியன்ட் கேர்ள் சொல்லலாம், பிஸி கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஒரு சிட்டி ஆர் ஸ்ட்ரீட் அது மாதிரி சொன்னீங்கன்னா பிஸி ஸ்ட்ரீட், பிக் சிட்டி. ஒரு பில்டிங் சொன்னீங்கன்னா ஒண்டர்ஃபுல் பில்டிங், அது மாதிரி சொல்லலாம் இல்லையா. இப்போ டைம் சொன்னீங்கன்னா ப்ரெஷியஸ் டைம். ஸோ இதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாட் அ நியூ கோல்டன் செயின், ராம் இஸ் அ பிரில்லியன்ட் பாய், மை மதர் இஸ் அ கிரேட் குக், ஹர் ஹவுஸ் இஸ் அ பிக் பில்டிங், ஆர் ஸ்ட்ரீட் இஸ் ஆல்வேஸ் பிஸி. இப்போ இந்த பிஸி, கிரேட் இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, ஏன்னா அந்த நவுனோட குவாலிட்டியை சொல்லுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. குவான்டிட்டிங்கிறது அளவு, மெஷர்மெண்ட், அதெல்லாம் தான் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில்க், வாட்டர் இதெல்லாம் இந்த நவுனுக்கு ஏற்ற அட்ஜெக்டிவ் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐ ஹாவ் இனஃப் மில்க் டு ப்ரிப்பேர் காஃபி. இனஃப் அந்த மில்க் முன்னாடி வருதுப்பாங்க, இனஃப் அது குவான்டிட்டி. அதே மாதிரி ஐ ஹாவ் சம் ரைஸ் இன் த பேரல். சம்ன்றது அங்கே குவான்டிட்டி. ஐ ஹாவ் நோ ஃபுட் இன் த ஜார், இது நோன்றது குவான்டிட்டி. ஸோ அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டிக்கும் குவான்டிட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ன்றது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். just you'll have a number before the noun. For example, I have 5 pens in the pencil box. She has 3 houses. My mom has many sarees. இப்போ many, 3, 1, 2 அது மாதிரிலாம் வருது இல்லையா, இதெல்லாம் தான் adjective of number. இப்போது adjective of குவான்டிட்டிக்கும் adjective of நம்பருக்கும் ஒரு சில
கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சம், இனஃப், நோ, ஆல் இது மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டிக்கு வர்றதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன். அதே மாதிரி அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பருக்கு வர்றது கவுண்டபிள் நவுன். அது எப்படின்னா இப்போது நவுன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ன்னு இருக்குது. அதாவது நவுன்ஸ் விச் யூ கேன் கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸு, பாய்ஸ், பென் இதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ், நம்ம கவுண்ட் பண்ணலாம் கையை விட்டு. இதே அன்கவுண்டபிள் நவுன்னா யூ கேன் மெஷர். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், ஃபுட், வாட்டர் இதெல்லாம் நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாது. தே ஆர் மெஷரபிள். அதுதான் uncountable nouns. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் சம் மில்க் இன் த ஜக் டு ப்ரிப்பேர் காஃபி. இப்போ சம் மில்க், மில்க் வந்து அன்கவுண்டபிள் நவுன். இப்போ சம் வந்து adjective ஆஃப் குவான்டிட்டி. இதே ஐ ஹாவ் சம் புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப், அந்த புக்ஸ் வந்து தே ஆர் கவுண்டபிள், ஸோ தே ஆர் adjective ஆஃப் நம்பர். அதே மாதிரி ஐ ஹாவ் இனஃப் ஃபுட் ஃபார் ஆல். I have enough food. Food is the uncountable. So enough is quantity. அதே மாதிரி I have enough money to give to everyone. So here money I can count. So that is adjective of number. Now we'll see about demonstrative adjective. Demonstrative adjective வந்து பார்த்தீங்கன்னா we use this to demonstrate. That is to point out at a particular noun. This book, that girl, these bags. இது மாதிரி திஸ், தட், தீஸ், தோஸ் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திஸ் புக் இஸ் மைன், தீஸ் கேர்ள்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், தோஸ் பாய்ஸ் ஆர் மை கிளாஸ்மேட்ஸ். ஸோ திஸ், தட், தீஸ், தோஸ் அந்த நவுனுக்கு முன்னாடி வருது பார்த்தீங்களா. ஸோ தே ஆர் கால்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வந்து ப்ரோனவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் படிச்சிருப்பீங்க. இங்கே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஃப்ரம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அந்த வீடியோவும் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வில் சி இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இப்போ அதை கேட்கும் போதே உங்களுக்கு இன்னொன்று தோணணும், ப்ரோனவுன்ஸ் படிக்கும் போதும் இதை சொல்லியிருக்கேன், இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட், இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் கரெக்டாக புரியும். ஓகே, கம்மிங் பேக் டு இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த நவுனுக்கு முன்னாடியே வரும் முக்கால்வாசி, இல்லைனா அந்த நவுனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். இங்கே பாருங்கள், இன்ட்ரோகேட்டிவ்னாலே கொஸ்டின். இப்போ வாட், விச், ஹூஸ் அதெல்லாம் தான் இன்ட்ரோகேட்டிவ் வேர்ட்ஸ் இல்லையா. ஸோ பாருங்கள், ஹூஸ் புக்ஸ் ஆர் தீஸ், விச் கலர் டு யூ லைக், விச் பிக்சர் இஸ் யுவர் ஃபேவரைட். ஸோ இது மாதிரி வர வேர்ட்ஸ் எல்லாம் தான் இன்ட்ரோகேட்டிவ் adjectives. Next, distributive adjective. Once again I repeat, distributive adjective படிக்கும்போது உங்களுக்கு உடனே distributive pronoun ஞாபகம் வரணும். ஸோ அடுத்த வீடியோவில் இதை திருப்பி சொல்லியிருப்பேன். ப்ளீஸ் see that. ஓகே, now coming back to distributive adjective. distributive அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய வேர்ட்ஸ் என்ன? each, every, either, neither. ஓகே, ஸோ அது நவுனுக்கு முன்னாடி வந்தால் it is adjective. For example, each boy in my class was given a chocolate. Either side of the road is under repair. Neither side is good to be followed. So each, every, every use பண்ணலாம் நீங்க. Every student in the class is given a prize. So the each, every, either, neither வந்தாலே it is distributive. அதை நான் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ்னாலே என்ன அர்த்தம்? பொசசிவ்னா டு ஓன் சம்திங். இப்போ சொல்லுவோம் இல்லையா, என்னோடது, உன்னோடது, அவளோடது, அவங்களோடது, அது மாதிரி என்ன, டு ஓன் சம்திங், சொந்தம் கொண்டாடுறது, அதுதான் பொசசிவ். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை கார். கார் வந்து நவுன், மை, என்னோட கார். இந்தியா இஸ் ஆர் மதர்லேண்ட், ஆர், OUR, ஆர். She is proud of her beauty. Beauty வந்து noun அங்க, her beauty. அதே மாதிரி she took away my toys. My toys, என்னுடைய toys. அது மாதிரி she always speaks with her brother's friend. Her brother's friend.
ஃப்ரெண்டு இப்போ brothers அதுவும் possessive adjective. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறது தான் possessive adjective. Next we'll see about proper adjective. Proper adjective. இப்போ நவுன் படிக்கும்போது பார்த்துருக்கோம் ப்ராப்பர் நவுன் காமன் நவுன். ப்ராப்பர்னாலே ஒரு பர்டிகுலர் நேம் அதை வந்து வி கான் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் மை நேம் இஸ் மணிமேகலை. யூ கேன் நாட் கால் மீ ஆஸ் அ ரம்யா ஆர் சீதா, இஸ்ன்ட் இட்? அதுதான் ப்ராப்பர். இப்போ இந்தியா இஸ் மை கண்ட்ரி. அந்த இந்தியாவுக்கு வேறு எதுனா பேர் கொடுத்தா ஒத்துப்போமா? நம்ம இந்தியா தான் இல்லையா? அது மாதிரி தட் இஸ் கால்ட் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். லைக் ப்ராப்பர் நவுன் இட்ஸ் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இது யூஸ் பண்ணலான்னா, ஐ லைக் சைனீஸ் ஃபுட். இப்போ ஃபுட் இருக்கு நவுனு சைனீஸ். ஷி லவ்ஸ் இந்தியன் ஃபுட். மை நெய்பர் இஸ் an அமெரிக்கன் கேர்ள். அது மாதிரி அது பர்டிகுலர் நேம், அதாவது அந்த ப்ராப்பர் நவுன் மாதிரி வர்றது தான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் ஆக்சுவலாக. யூ கேன் நாட் சேஞ்ச் இட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அன் இந்தியன் உமன். இப்போ கேன் யூ கால் மீ ஆஸ் அ சைனீஸ் உமன் ஆர் ஜாப்பனீஸ் உமன்? அது அப்படியே இட் சேஞ்சஸ் என்டையர்லி இல்லையா? பட் இஃப் யூ சே ஐ எம் அ குட் உமன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். குட் பேடுங்கிறது அது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டியில் வந்துடும். இங்கே பர்டிகுலர் நேம் கொடுக்கறதால தட் இஸ் கால்ட் அட்ஜெக்டிவ் ஆஃப் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். Now you have seen different kinds of adjectives இல்லையா? different kinds of adjectives பார்த்தோம். இப்போ adjectives நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும் எனக்கு. பட் adjectives அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த adjectives kinds நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும். இது adjective of குவாலிட்டியா, குவான்டிட்டியா, ப்ராப்பர் அட்ஜெக்டிவா, டெமான்ஸ்ட்ரேட்டிவா, டிஸ்ட்ரிபியூட்டிவா, அது மாதிரி எழுதணும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒர்க் ஷீட் மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ விக்ரம் இஸ் அ பிரேவ் சோல்ஜர். வாட்டர் இஸ் அ கலர்லெஸ் லிக்விட். There was a little water in the jug. He has got sufficient money with him. All living beings are mortal. Who bought those mangoes? We must love our nation. Whose book is this? We go to a hill station every year. Our principal is a strict person. So I am sure you would have understood this topic adjective very well. So in the next video we will see how to see the difference between adjective and a pronoun. இப்போ particularly distributive adjective, demonstrative adjective and interrogative adjective. இது pronounலயும் distributive, demonstrative, interrogative இருக்கு. So how to differentiate them அப்படிங்கிறத the next video we will see. Till then, take care. Bye bye.